வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக் பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டையும் 2 கை அளவு எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிடலாம். 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு ரெண்டையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 15 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணி கடலையை உள்ளே போட்டுக்கலாம். பட்டாணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கேரட் துருவல், கொஞ்சம் பச்சை மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் பீச் சைடெல்லாம் இந்த மாதிரி தான் சுண்டல் தருவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக் தயாராகிடுச்சு. கீப் வாட்சிங். இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.